Hi students, இன்னைக்கு day 4 of Spot Theory series நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் 33 questions complete பண்ணியிருக்கோம். இன்னையோட சேர்த்து நம்ம 44 question complete பண்ணுவோம். More than 50% கிட்ட நம்ம complete பண்ண போறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம புதுசா SSC aspectலயும் பேங்கிங் aspectலயும் கத்துட்டு இருக்கோம். ஸோ இதை கண்டிப்பா நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த ரூல் வந்தா இன்னைக்கு பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன வேர்ட், இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பாக்குறது அஷ்யூர்ட்னு ஒரு வார்த்தை வரும், ரெக்கமெண்ட்னு வரும். இந்த வார்த்தைக்கு வந்தா எப்படி ரூல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ரெடியூஸோட வித் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு டே 4 கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்க போது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். ஓகே, it was not until she finished her degree and gained some experience did she feel confident enough to start her own business. ஓகே, நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் not until. not until வந்துட்டா நெக்ஸ்ட் இங்க வர வார்த்தை எல்லாமே எப்படி வரணும்னா சப்ஜெக்ட் பிளஸ் verb தான் வரணும். இந்த வரிசையில தான் வரணும். இங்க பாருங்க, gain some experience, இங்க எல்லாமே நார்மலா வந்துருச்சு. சப்ஜெக்ட் இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணல, இந்த இடத்துல பார்த்தாலுமே கரெக்டா வந்திருக்கும். சப்ஜெக்ட் verb நீங்க வந்திருக்கும். இங்க பாருங்க, did she feel confident வந்திருக்கு. இப்படி வரக்கூடாது. not until வந்தா இங்க என்ன வரும்னா இங்க வந்து affirmative வாங்க. she felt that அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். she felt confident, இந்த இடத்துல நம்ம வந்து affirmative condition. affirmative condition என்னன்னா அக்ரி, 100% நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம அஃபர்மேட்டிவா நம்ம சொல்றதுதான் அந்த அஃபர்மேட்டிவ் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். இங்க வந்து இன்ட்ராகேட்டிவ் வரக்கூடாது, கேள்வி வாக்கியமா இங்க வந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல தப்புன்றோம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து after years of the hard work he finally decided to call off from his struggling business and start anew in different field. அன்யூன்றது என்னன்னா ஸ்பேஸ் கிடையாது, இது ஒரு வார்த்தை தான். in a new or again அர்த்தம், மீனிங் அன்யூன்றதுக்கு. இங்க வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் phrasal verb error. ஓகேவா? phrasal verb error நம்ம சொல்லலாம். கால் ஆஃப்ன்றது என்னன்னா கேன்சல் பண்றது. கேன்சல் வேற, குவிட் பண்றது வேற. ஓகேவா? கால் இட் நம்ம சொல்லலாம், கால் இட் ஆன் குவிட் நம்ம சொல்லலாம். இது வந்து என்னன்னா ஒரேடியா ஷட் டவுன் பண்றது, ஆர் கால் இட் அ டே. இந்த phrasal verbக்கு என்ன மீனிங்னா ஷட் டவுன் மீனிங். அப்போ இந்த இடத்துல எரர் என்ன? இதுதான் எரர். கால் ஆஃப்னு வரக்கூடாது. இந்த இடத்துல கால் இட் ஆன் குவிட்னு சொல்லலாம், கால் இட் அ டே நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ செகண்ட் பார்ட்ல எரர் இருக்கு. தேர்ட் கொஸ்டின், the museum which located near the river பக்கத்துல ஒரு மியூசியம் இருக்கு, attracts the thousands of the visitors every year for its rare collection of ancient manuscripts. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா விச் தான் நம்ம பார்க்கணும். விச்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா அந்த பக்கத்துல வந்து இஸ் ஆர் வாஸ்ன்னு வரணும். அப்பதான் அது கம்ப்ளீட் ஃப்ரேமா ஆகும்னு அர்த்தம். இது ஒரு ரூல் இருக்கு. ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா விச் இஸ் லொக்கேட்டட்னு சொல்லலாம், விச் வாஸ் லொக்கேட்டட் நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல இஸ் ஆர் வாஸ் வரணும். இதுதான் எரர். இதெல்லாம் மைனர் எரர் தான். ஸோ இதெல்லாம் நம்ம மைனா எந்தெந்த வார்த்தைக்கு நம்ம 2 தடவை ரீட் பண்ணா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், as well as வந்திருக்கு. இந்த பேஸ் பண்ணி ரூல்ல நம்ம படிச்சிருப்போம். The main actor as well as a supporting cast were praised for their outstanding performance. நம்ம neither nor-ல இந்த வர சப்ஜெக்டோட verb இங்க வரணும். ஓகேவா? அப்போ இங்க ப்ளூரல் வந்துச்சுன்னா இங்க ப்ளூரல் வரும், இங்க சிங்குலர் வந்தா இங்க சிங்குலர் verb வரும். புரியுதா? அதே as well as வந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இது செகண்ட் சப்ஜெக்ட். இங்க வரப்போட verb வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோட verb-ஆ தான் இருக்கணும். இப்ப பாருங்க, இங்க ஆக்டர்ன்றது என்னன்னா இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்,
ஆனா நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கிறது ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப அது வரக்கூடாது, வாஸ் நம்ம சொல்லணும். அப்போ செகண்ட் பார்ட்ல எரர் இருக்கு. எந்த இடத்துல எரர் இருக்கு? வாஸ் வேர் பல வாஸ் வரணும், அதுதான் எரர். அதுக்கப்புறம் 5th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதுதான் நான் சொன்னேன். The minister that assured that all possible measures were being taken to address. ஒரு கண்டிஷன் இருக்கு, subject plus assured plus object that. ஓகேவா? இந்த that to assuredக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் எப்பொழுதுமே வரணும். இது வந்து ஒரு ரூல்ல இருக்கு. ஓகே, அப்போ the minister assured that என்ன அஷ்யூர் பண்ணாரு? அஷ்யூர் ஆல் த பாசிபிள் மெஷர்ஸ் இங்க இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்னா, மினிஸ்டர் வந்து அஷ்யூர்ட் எவ்ரி ஒன் சொல்லணும், இல்லாட்டி சம் ஒன் சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தே ஆகணும். இல்லாட்டி பப்ளிக்கோடைய ப்ராப்ளம்ஸ் அங்க சொல்லி நம்ம ஆரம்பிச்சு அது ஆல் பாசிபிள் மெஷர் ஆர் பீயிங் டேக்கன் டு அட்ரஸ், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நான் ரெடி பண்றேன் அப்படி நம்ம சொல்லணும். ஸோ அப்போ கண்டிஷன் என்ன? இந்த அஷ்யூர்ன்ற வார்த்தை தட்டுக்கு முன்னாடி, இந்த தட் கிளாஸ்க்கு முன்னாடி வந்துருச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மஸ்ட் இங்க இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப மைன்யூட்டா நீங்க வாட்ச் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்து அதுவும் ரூல் கொஸ்டின் தான். செல்டம் இஃப் நெவர் visit his family even though they live in the same town. ஓகே, உங்களுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்லி கொடுக்குறேன், மறக்காது எப்பொழுதுமே. ஓகேவா? செல்டமோட if வந்தா என்ன வரும், ஆர் வந்தா என்ன வரும்னு சொல்றேன். எஃப் இருக்கா, எஃப்க்கு முன்னாடி எழுத்து என்ன? இ. ஈனா எவர்னு அர்த்தம். இங்க ஓ இருக்கா, ஓக்கு முன்னாடி எழுத்து என்ன? என், நெவர். இது சிம்பிளா தான் இருக்கும், பட் எக்ஸாம் டைம்ல நம்ம சின்னதா கன்ஃபியூஸ் ஆனாலுமே ஒரு பிளெண்டர் பண்ணிடுவோம் நம்ம. அதனால உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸா நான் சொல்லித்தரேன். ஸோ செல்டமோட இஃப் வந்தா இங்க நெவர் வரக்கூடாது, எவர் தான் வரணும். அதே மாதிரி செல்டம் ஆர் நீங்க கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்துல நெவர் வரணும். இதுதான் கண்டிஷன். அப்ப இதோட எரர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. The number of participants in the advanced workshop were surprisingly low. They given extensive promotion. Okay, the number, a number. Okay, a number னு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா, a number ஆஃப்னா நமக்கு plural verb வரணும். the number ஆஃப்னா நமக்கு singular verb வரணும். ஓகேவா? நம்மளுக்கு singular verb வரணும். அப்ப பாருங்க, number of participants in advanced workshop were surprisingly low. நம்மளுக்கு என்ன இங்க வந்திருக்கு? the number of participants in the advanced workshop was. the number னு ஆரம்பிச்சா plural verb தான் வரணும். a member னு ஆரம்பிச்சா, a number னு ஆரம்பிச்சா அந்த இடத்துல நம்ம வந்து singular verb, சாரி அங்க வந்து நம்ம plural verb யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதோடைய ரூல். அதுக்கப்புறம் இதுவும் முக்கியமான கொஸ்டின், ரெக்கமெண்டட் நான் சொல்லியிருக்கேன்ல. ஓகே, இந்த ரெக்கமெண்டட் தட் இந்த மாதிரி வார்த்தை வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ரெக்கமெண்ட், டிமாண்ட், அதுக்கப்புறம் சஜஷன், இதோட சேர்த்து தட்டு வந்துச்சுன்னா பிளஸ் சப்ஜெக்ட், இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், பிளஸ் இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா ரூல் எப்படி இருக்கும்னா, நெக்ஸ்ட் பி பிளஸ் வேர்ப் ட்ரீயா தான் இருக்கணும். ஓகேவா? பீயிங் வேர்ப் வரணும் அங்க. அப்ப இதுதான் மஸ்ட். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இஸ் ரிவியூடு பை த இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் டு என்ஷூர் இம்பார்ஷியலி பிஃபோர் த ஃபைனல் அப்ரூவல். அப்போ இந்த இடத்துல இஸ் ரிவியூடுன்னு வரக்கூடாது, பி ரிவியூடுன்னு வரணும். ஓகேவா? அப்போ எங்க இது வரணும்னா, இந்த ரெக்கமெண்டட் தட் ஆர் ரெக்கமெண்ட் தட், ஒரு சப்ஜெக்ட் இங்க ஒரு சப்ஜெக்ட், நடுவுல ரெக்கமெண்டட், டிமாண்டட், சஜஷன் தட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பி பிளஸ் verb 3 நம்ம யூஸ் பண்ணணும். பி ரிவியூடு பை த இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட். ஓகேவா? அடுத்து he drives very reckless on highway ignoring all traffic. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, வெரின்ற வேர்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம அட்வர்ப் தான் சொல்லணும். இது வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு verb drives னு வந்துருச்சு.
ஸோ அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல வரக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ரெக்லெஸ்லி நம்ம சொல்லணும். பொறுப்பற்ற, ஒரு ஊதாரித்தனமா வண்டியை ஓட்டுறோம் திட்டுவாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான், ரெக்லெஸ் தான். ஸோ வண்டியை ரொம்ப வேகமா ஊதாரித்தனமா ஓட்டுறான், இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ he drives the very recklessly. வெரின்னு வந்தாலே நம்ம எல்ஒய் ஆட் பண்ணுவோம். வெரி வந்தாலே நம்ம எல்ஒயை ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோடைய எரர். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின். 10th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், ஸோ profound was the impact of the new policy that is the only change requirement standards but also reduced with all overall efficiency across the department. ஓகேவா? அப்போ இதுல என்ன நம்ம சொல்லலாம்னா, not only changed but also reduced. நான் என்ன சொல்லியிருந்தேன், நாட் ஒன்லி இங்க என்ன நம்ம சென்டென்ஸ்ல என்ன வேர்ப் என்ன டென்ஸ்ல வருதோ அதே டென்ஸ்லாம் இங்க வரணும்னு இருக்கும். அப்போ இங்கேயும் சேஞ்சு, இங்கேயும் ரெடியூஸ்டு, ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். அப்போ தப்பு இங்க கிடையாது. ஆனா அந்த ரெடியூஸ்ட் வார்த்தை வந்துருச்சுன்னா இமீடியட், ஓகேவா, இமீடியட்டா ஆப்ஜெக்ட் வந்துடணும். எந்த ஒரு ஃபில்லர்ஸோ எந்த ஒரு கன்ஜெக்ஷனோ எந்த ஒரு வார்த்தையும் இருக்கக்கூடாது, வித் வரக்கூடாது. ரெடியூஸ்ட் ஓவரால் எஃபிஷியன்சி, இமிடியேட் ஆப்ஜெக்ட் வந்துடணும். அப்போ எரர் எங்க இருக்குன்னா 3வது பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதோட ஆன்சரை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு 5th டேல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோல நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் இப்பயே சொல்லிட்டேன், எனக்கு இந்த வீடியோக்கு வியூஸ் போடணும் பிரச்சனை கிடையாது. 2 பேர் 3 பேர் படிச்சாலும் நம்ம தரமா படிப்போம். ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே கற்றுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. நான் கண்டிப்பாக இந்த 10 days இது முடிச்சுட்டு அடுத்து பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் பிக்யூஆர்எஸ், ஆர்சி, வேற மிஸ்பிளல்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, இந்த சீரியஸ்லாம் நம்ம கொண்டு போவோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலன்னா இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வேணால் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.